ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, லாஸ்ட் வீக் கதை கேட்டிங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கு நம்ம இன்னொரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். ஓகே, அது யாரை பற்றினா நம்ம டீச்சர்ஸ். உங்களுக்கெல்லாம் நிறைய ஃபேவரட் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, எனக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு டீச்சரை பற்றி ஒரு கதை கேட்கலாம். ஓகே, ராதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு படிக்கிறது எழுதுறதுன்னா கொஞ்சமாக லேசி. ஓகே, ஆனால் பண்ணிடுவா, ஆனால் கொஞ்சம் லேசி. ஒரு நாள் கிளாஸ்க்குள்ளே போகும்போது எல்லா பசங்களும் உட்காந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க ஃபேவரட் மிஸ் மீனா மிஸ் வந்தாங்களாம். வந்த உடனே கேட்டாங்களாம், எல்லாரும் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொன்னாங்களாம். உடனே எல்லாரும் அவங்கவுங்க ஹோம்ஒர்க் நோட் புக்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்கக்கிட்ட டீச்சர்கிட்ட நின்று கொடுத்து கரெக்ஷன் வாங்கிட்டு வந்தாங்களாம். அப்போது ராதாவோட டேர்ன் வந்துச்சான். ராதாவோட டேர்ன் வந்த உடனே மீனா மேம் கேட்டாங்களாம், என்ன ராதா ஹோம்ஒர்க் எங்கே அப்படின்னோடனே, மேம் அது ஏன் மேம் கேட்குறீங்க, ஒரு பெரிய குழப்பம் நடந்துருச்சு மேம் அப்படின்னாலாம். குழப்பம் நடந்துருச்சா? என்ன குழப்பம் நடந்துச்சு அப்படின்னோடனே ராதா சொன்னலாம், இல்லை மேம், நான் நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்த உடனே நான் வீட்டில் போய் பண்ணேன். நான் போய் மரத்துக்கு அடியில் உட்காந்து எழுதிட்டே இருந்தேன் மேம். அப்போது எங்கள் பக்கத்து வீட்டில் மாடு வளர்க்குறாங்க. அந்த மாடில் ஒரு மாடு என்ன பண்ணுச்சு, அப்படியே வந்துச்சு, மேய்ஞ்சிட்டே வந்து என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. அதுக்கு என்னமோ நான் பண்ணுற ஹோம்ஒர்க் ரொம்ப பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல மேம், அது பாட்டுக்கு டொம்புன்னு எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு மேம். இப்போ என்கிட்ட நோட் புக்கே இல்லை மேம் அப்படின்னோடனே எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னது அப்படின்னாங்களாம் எல்லாரும் சேர்ந்து. உடனே ராதா சொன்னாலாம், ஆமாம், என் ஹோம்ஒர்க்கு டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னாலாம். டிஸப்பியர் ஆயிடுச்சா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டாங்களாம். மீனா மிஸ்ஸு சிரிச்சாங்களாம். சிரிச்சுட்டு, ராதா நல்ல கதை சொல்ற நீ, இந்த மாதிரியான ஒரு கதை நான் என் லைஃப்ல கேட்டதே கிடையாது. சரி, ஒன்னே ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த மாதிரி ஒரு ரீசன் கொடுக்கறதுனால நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிடுவேன்னு நீ நினைக்காத. ஹோம்ஒர்க் நாங்கள் கொடுக்கறது ஒரு ரீசனுக்காக தான். அதை நீ பண்ணிட்டு வந்துட்டனா உனக்கு இன்னும் ஈஸியாக பாடங்கள்லாம் ஞாபகம் வரும், கற்றுக்க முடியும். புரியுதா அப்படின்னாங்களாம். உடனே ராதா சொன்னாலாம், எனக்கு தெரியும் மேம், நான் சும்மா தான் சொன்னேன் மேம், கவ்வெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போல, நான் தான் மேம் பண்ணல அப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம், ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் எக்ஸ்கியூஸு, நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடணும், ஓகேவா அப்படின்ன உடனே ஓகே மேம் அப்படின்னு அவ சொன்னாலாம். அதுலேருந்து என்னாச்சா, எப்போல்லாம் கிளாஸில் யாராவது ஹோம்ஒர்க் பண்ணலையோ உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம், மேம் கவு சாப்பிட்டுருச்சு மேம், டிஸப்பியர் ஆயிடுச்சு மேம் அப்படி சொல்லுவாங்களாம். இந்த மீனா மேம் ரொம்ப கைண்டாக இருந்ததால ராதாக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கல. இல்லை, ரொம்ப ஸ்வீட் இல்லை இந்த மீனா மேம். இவங்கள மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு மீறி நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் அவங்க அழகாக கண்டுபிடிப்பாங்க, தெரியுமா? அதே மாதிரி அவங்க நம்ம தப்பு பண்ணால் நம்மளை கரெக்ட் பண்ணி நம்மளை கரெக்டான வழிக்கு கொண்டு போவாங்க. நம்ம கிட்டக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் பிடிக்காது அப்படின்லாம் எந்த டீச்சருமே சொல்ல மாட்டாங்க. எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேவரட்டாக இருப்பாங்க. ஓகேவா? நம்ம நம்மளோட டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம சமத்து குட்டீஸாக இருந்தோன்னா நம்மளும் லைஃப்பில் சூப்பராக ஆயிடலாம். ஓகேவா? நீங்கள் எதுக்காக இந்த கதையை இன்னைக்கு கேட்டீங்க தெரியுமா? செப்டம்பர் 5 அன்னைக்கு என்ன டே? டீச்சர்ஸ் டே. ஆமாம், அன்னைக்கு போய் உங்களோட டீச்சர்ஸ்க்கு ஒரு விஷ் பண்ணிட்டு ஒரு குட்டி ரோஸ் ஒன்று கொடுத்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம், ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார்ன்னு சொல்லுங்க. இல்லை ஒரு குட்டி கிஃப்ட், ஒரு குட்டி கார்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதனாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கனாலும் உங்கள் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க அதை பத்திரமா எடுத்து வச்சுருப்பாங்க, தெரியுமா? ரொம்ப ஸ்வீட்டு, இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு எடுத்துகிட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பத்திரமா ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஓகேவா? கொடுக்குறீங்களா? சரி. அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட்டு, நீங்கள் எல்லாம் ஹோம்ஒர்க் கரெக்டாக முடிப்பீங்களா, இல்லை நீங்களும் உங்கள் ஹோம்ஒர்க் டிஸப்பியர் ஆயிடுச்சு மேம் சொல்வீங்களா? எனக்கு சொல்லி அனுப்புங்க. ஓகேவா?
சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். ஓகே, பாய்.